உடம்பில் அதிக அளவு கொழுப்பு கட்டிகள் இருக்கு. லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி. பேசிக்காவே நம்ம உடல்ல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி கொழுப்பு கட்டி ஏற்படுது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா, கொலஸ்ட்ரால் லெவல் நார்மலா இருக்கும். இருந்தாலும் இந்த கொழுப்பு கட்டிகள் உடல்ல அங்கங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி காரணங்களாலயும் கொழுப்பு கட்டிகள் இருக்கு. இந்த கொழுப்பு கட்டிகள் ஜென்ரலா கரைவதற்கு நம்ம உணவு முறையில சில மாற்றங்கள் செய்யணும். ஏற்கனவே நான் வெயிட் நார்மலா தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு இந்த கொழுப்பு கட்டி இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது, உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான கொழுப்பு நமக்கு கரைய ஆரம்பிக்குது. இப்போ கொழுப்பு கரைய கரைய என்ன ஆகும்னா, கொழுப்பு கட்டிகளும் மறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுவே கஷாயமாக மாத்திரைகளை ஒப்பிடும்போது இந்த கஷாயமாக மரமஞ்சள் கஷாயமாக எடுத்தோம்னா இன்னும் நமக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வரும்பொழுது கொழுப்பு கட்டிகள் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். சிலர் இது சர்ஜரி பண்ணலாமா அப்படின்னு நினைப்பீங்க. திரும்பவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த கொழுப்பு கட்டிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றுவதற்கு இந்த 2 ஆயில் நம்ம பயன்படுத்தலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடம்பில் அதிக அளவு கொழுப்பு கட்டிகள் இருக்குது. லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி. பேசிக்காவே நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி கொழுப்பு கட்டி ஏற்படுது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா, கொலஸ்ட்ரால் லெவல் நார்மலாக இருக்கும். இருந்தாலும் இந்த கொழுப்பு கட்டிகள் உடலில் அங்கங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. வருடக்கணக்கில் எனக்கு இந்த கட்டி இருக்குங்க. ஆனால் இதில் எனக்கு எந்த வகையான ஒரு பெயினும் தெரியல. ஸோ நார்மலாக இருக்குது. ஆனால் எப்போது சைஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொழுப்பு கட்டிகள் உடலில் ஏற்படுவதற்கு காரணம் பார்த்தோம்னா, இந்த ஃபேட் மெட்டபாலிசம் அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபேட் மெட்டபாலிசம் சரியாக நடக்காத நபர்களுக்கு தான் உடலில் அங்கங்கே நமக்கு கட்டிகள் மாதிரி ஏற்படுது. ஸோ உடலில் அந்த சப்குட்டினியஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். தோலுக்கு கீழே கொழுப்பு நமக்கு படிய ஆரம்பிச்சிடுது. இதுதான் நமக்கு கொழுப்பு கட்டிகளாக மாற ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு நல்லாவே முகத்தில் நிறைய இருக்கும். ஸோ பேக் சைடில் இல்லை அப்டாமன் சைடில் இல்லை கையில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த 4 ஆர்ம்ஸ் பகுதியில் அதிகமாக கொழுப்பு கட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த கொழுப்பு கட்டியை கரைப்பதற்கு இயற்கையான முறையில் ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? ஸோ அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய சாப்பிட்றது, இதை தவிர்த்து நேரம் கடந்து இரவு நேரத்தில் ரொம்ப லேட்டாக உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கு, அதாவது மெயினாக சொல்லணும்னா ஃபேட் கண்டென்ட் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிற நபர்களுக்கு கொழுப்புகள் உடலில் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இது சேர சேர தான் இது நமக்கு கொழுப்பு கட்டிகளாக மாற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆர்ட்ரிஸில் எல்லாமே இரத்த நாளங்களில் கொழுப்பு படிஞ்சிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதற்கு அடுத்தது இரத்த நாளங்களில் கொழுப்பு படிஞ்சிருக்கு. ஸோ இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, தினந்தோறும் நம்ம சாப்பிட்ற உணவே நமக்கு கொழுப்பாக மாறாமல் உடலில் தேங்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்களாலேயும் கொழுப்பு கட்டிகள் இருக்குது. ஸோ இந்த கொழுப்பு கட்டிகள் ஜென்ரலாக கரைவதற்கு நம்ம உணவு முறையில் சில மாற்றங்கள் செய்யணும். ஏற்கனவே நான் வெயிட் நார்மலாக தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு இந்த கொழுப்பு கட்டி இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் அதிகமாக இருக்குது. இந்த ஒபிசிட்டி அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொழுப்பு கட்டிகள் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை சரி செய்யணும்னா வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நேச்சுரலாகவே நமக்கு கொழுப்பு கட்டிகள் கரைய ஆரம்பிக்குது. ஸோ அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த கொழுப்பு கட்டிகள் கரைவதற்குமான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ பேசிக்காக இதற்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்பெஷல் மெடிசன் இருக்குது. இதற்கு மரமஞ்சள் குடிநீர் இல்லைன்னா மரமஞ்சள் மாத்திரைகளாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாத்திரைகள் அந்த டேப்லெட்ஸில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, தினம்தோறும் காலை இரவு 2 வேளையும் 2லிருந்து 3 டேப்லெட்ஸ் 2லிருந்து 3 மாத்திரைகளை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான கொழுப்பு நமக்கு கரைய ஆரம்பிக்குது. ஸோ கொழுப்பு கரைய கரைய என்ன ஆகும்னா, கொழுப்பு கட்டிகளும் மறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுவே கஷாயமாக மாத்திரைகளை ஒப்பிடும்போது இந்த கஷாயமாக மரமஞ்சள் கஷாயமாக எடுத்தோம்னா இன்னும் நமக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ மரமஞ்சள் கஷாயமாக குடிநீராக நம்ம பயன்படுத்தலாம்.
ஸோ இதையுமே வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை அல்லது ஒரு வேளையாவது தினமும் காலையில் நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பானது மறைய ஆரம்பிக்கும். எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக வேறு என்ன நம்ம அப்ளை பண்ணலாம்? இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நீலகிரி தைலம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். யூக்லிப்டஸ் ஆயில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நீலகிரி தைலம் நம்ம வந்து பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீலகிரி தைலம் அதனோட கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணோம்னா கருஞ்சீரக எண்ணெய் இது ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ கருஞ்சீரக எண்ணெய் நமக்கே தெரியும் உடலில் நம்ம உள்ளுக்கு எடுக்கும்போதே அதிகமான கொழுப்பை வந்து வெளியேற்றக்கூடியது கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரக எண்ணெயோட யூக்லிப்டஸ் ஆயில் ரெண்டும் சம அளவு கலந்து கட்டிகள் லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் இருக்கிற இடத்துலலாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது கொழுப்பு கட்டிகள் வந்து நமக்கு கரைய ஆரம்பிக்கும். சிலர் வந்து இது சர்ஜரி பண்ணலாமா அப்படின்னு நினைப்பீங்க. திரும்பவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கொழுப்பு கட்டிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றுவதற்கு இந்த 2 ஆயில் நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சீரக குடிநீர் அப்பப்போ நம்ம குடிச்சிக்கலாம். சீரக குடிநீர் வந்து ஒன்றும் இல்லை, வீட்டிலே நம்ம ரெடி பண்ணக்கூடியது தான். ஸோ சீரகம் வந்து லேசாக வறுத்துட்டு அதிலே தண்ணீர் வந்து சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். தேவைப்பட்டால் இதில் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஸோ 2 கிளாஸ் தண்ணீரை 1 கிளாஸாக நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை தினம்தோறும் காலை ஒரு வேளை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான கொழுப்பு நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஸோ கொழுப்பு கரையிறதோடு சேர்த்து நமக்கு என்னென்னா குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் இந்த சீரக குடிநீரை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ உடலில் நமக்கு அதிகமான கொழுப்புகள் இருந்துச்சுன்னா கொழுப்பு கட்டிகள் நமக்கு கரைவதற்கு ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதனோடு சேர்த்து நம்ம உணவு முறையில் முக்கியமாக கீரை வகைகள் இதில் முக்கியமாக தூதுவளை கீரை ரொம்ப முக்கியமானது. அந்த தூதுவளையை நம்ம எப்படின்னா நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடிக்கணும். ஸோ எதுவுமே நம்ம வந்து கொழுப்பு கரையணும்னா கொஞ்சம் வெதுவெதுப்பாக நம்ம குடிக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு வந்து கரைய ஆரம்பிக்கும். ஸோ வெதுவெதுப்பாக நம்ம வந்து அந்த தூதுவளை கீரையை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் வந்து கரைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த லிப்போமா அந்த கொழுப்பு கட்டிகள் அப்படின்னு சொல்கிறது கரைவது அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இது இயற்கையான முறையில் நம்மளால் கரைய முடியும். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஃபேட்டி லிவர் இருக்கான்றதும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ கல்லீரலில் ஏற்படக்கூடிய ஃபேட்டி லிவர் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம கொழுப்பு கட்டி கரையிறதுக்குமான மருந்துகளை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை நமக்கு சரியாகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ இப்போது இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நேச்சுரலாக நமக்கு வந்து தரக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் வந்து கரைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் இல்லை கொழுப்பு கட்டி தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.